9:16 அதாவது ஃபுல் சைஸ் ஃபோட்டோ வந்து எப்படி இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாக போடுறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து கிரியேட்டர் அக்கௌண்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டோட ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வந்து கனெக்டடாக இருக்கும். அப்போ தான் வந்து make.com அதை யூஸ் பண்ணி நம்ம லாங் போஸ்ட் போடலாம். நீங்கள் ஒரு கிரியேட்டர் ஆனால் பர்சனல் அக்கௌண்ட் தான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ அதை கிரியேட்டர் அக்கௌண்ட்டாக மாற்றிடுங்க. பர்கர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வந்துட்டு ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ்னு இருக்கும். அதில் அக்கௌண்ட் டைப் அண்ட் டூல்ஸ்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்டினியூ அழுத்தி உங்கள் அக்கௌண்ட் என்ன டைப்புன்றதை கொடுங்க. மியூசிஷியனா அந்த மாதிரி. நீங்கள் வீடியோ கிரியேட்டர்னால் வீடியோ கிரியேட்டர் கொடுத்துக்கோங்க. டிஸ்பிளே ஆன் ப்ரொஃபைல் அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. டன் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் கிரியேட்டரா பிஸ்னஸான்னு கேட்கும். அதில் நீங்கள் கிரியேட்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்க்ரீனில் நாட் நவ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களை 4 விஷயம் பண்ண சொல்லும். கெட் இன்ஸ்பயர்டு அதுக்குள்ளே போயிட்டு சும்மா ஒரு 2-3 அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் நிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லது. ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு அடுத்த பேஜில் க்ரோ யுவர் ஆடியன்ஸுக்குள்ளே போயிட்டு இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வரும். நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ப்ரொஃபைல் அமைச்சிக்கோங்க. அது முடிஞ்ச உடனே லாஸ்ட்டாக ஷோகேஸ் யுவர் பிராண்ட் அப்படின்னு வரும். உங்களை ரீல்ஸ் அப்லோட் பண்ண சொல்லும். ஸோ உங்களோட நிஷ் அதாவது நீங்கள் என்ன டைப் ஆஃப் வீடியோ போடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள். ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டன் அழுத்திக்கோங்க. இப்போ இந்த எல்லா ஸ்டெப்பையும் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் கீழே இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் லிங்க்கு டிஸ்பிளே ஆகும். உங்களோட நேமுக்கு கீழே வீடியோ கிரியேட்டரும் டிஸ்பிளே ஆகும். இப்போது ஃபேஸ்புக் பேஜ் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் எடிட் ப்ரொஃபைல் அதில் போங்க. கீழே வந்தீங்கன்னா பேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்துட்டு ஃபேஸ்புக் லாகின் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணிக்கோங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் அ நியூ ஃபேஸ்புக் பேஜ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் பேஜுக்கு ஏதாவது பேர் ஒன்று கொடுத்துட்டு கீழே வந்து பேஜ் கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் இன்ஸ்டா வாத்தியார் அந்த நேம் கொடுத்துட்டேன். பேஜ் கேட்டகரியில் வந்துட்டு நான் டிஜிட்டல் கிரியேட்டர் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் கொடுத்த உடனே பேஜ் கிரியேட் ஆகிடும். சில சமயத்தில் டேரெக்டாக உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட கனெக்ட் ஆகிடும். எனக்கு ஆகலை, அதனால் நான் திருப்பி ஒரு வாட்டி அந்த பேஜை செலக்ட் பண்ணி கீழே கனெக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அது கனெக்ட் ஆகிடுச்சு. கீழே வந்து எனக்கு மெசேஜ் டிஸ்பிளே ஆகிடுச்சு. யுவர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இஸ் நவ் கனெக்டட் டு யுவர் ஃபேஸ்புக் பேஜ். செக் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராமில் போயிட்டு கீழே ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷனில் பார்த்தா பேஜ் இன்ஸ்டாவாதி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக காமிக்குது. ஃபோட்டோவை வந்து ஃபஸ்ட்டு IMGUR இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம அப்லோட் பண்ணணும். நியூ போஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி உங்கள் ஃபோன்லேருந்து 9:16 ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள். ஃபோட்டோவுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துட்டு டு கம்யூனிட்டி ப்ரெஸ் பண்ணி போஸ்ட் பப்ளிக்லி கொடுத்துருங்க. உங்கள் ஃபோட்டோ பப்ளிஷ் ஆகிடும். இப்போ உங்களோட ப்ரொஃபைல் அதில் போயிட்டு இமேஜஸ் அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் காமிக்கும். ஸோ ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் டைரக்ட் லிங்க் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. make.com இந்த பிஸ்னஸ் ஸ்வீட் வச்சு தான் இப்போ அந்த ஃபோட்டோவை நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து உங்களோட ஃபேஸ்புக் லாகின் ஐடி வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்கள் ஃபேஸ்புக் பேஜும் இன்ஸ்டாகிராமும் கனெக்ட் ஆகிருக்கணும். உங்கள் ப்ரௌசரில் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஒரு ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் பண்ண ஞாபகம் இருக்குங்களா? அதே ஃபேஸ்புக் லாகின் யூஸ் பண்ணி இப்போ make.comக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உள்ளே போனவுடனே உங்களை யூசர் நேம் கொடுக்க சொல்லும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. சைன் அப் ஃபார் ஃப்ரீ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சர்வே மாதிரி உங்களை ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்கும். அதுக்கு என்ன வேணால் ஆன்சர் பண்ணிக்கோங்க. அதுக்கும் நம்ம பண்ணுறதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போது கெட் ஸ்டார்டட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இன்ஸ்டாகிராம் ஃபார் பிஸ்னஸ் இதை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் உங்களோட அந்த வெப்சைட்டில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் ரைட் சைட் மேலே. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதர் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லை வந்து சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம் டைப் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டாகிராம் ஃபார் பிஸ்னஸ் அதுக்குள்ளே போயிட்டு கிரியேட் அ ஃபோட்டோ போஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களை கிரியேட் கனெக்ஷன் பண்ண சொல்லும். ஸோ இங்கே தான் வந்து எனக்கு நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் ஆச்சு. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஃபேஸ்புக் கனெக்ஷன் கொடுத்துட்டு
சேவ் அழுத்தின உடனே கீழே பேஜஸில் உங்களோட பேஜ் காமிக்கணும், பட் காமிக்கல, எரர் தான் காமிச்சிச்சு. இப்போது கனெக்ஷன் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இதில் தான் எனக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் ஆச்சு. இப்போ கிரியேட் அ பிஸ்னஸ் போஸ்ட் அந்த ப்ளஸ் சைன் கிளிக் பண்ண உடனே கீழே வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபார் பிஸ்னஸ் அதுக்குள்ளே போனோம். இதில் கிரியேட் அ ஃபோட்டோ போஸ்ட் அதுக்குள்ளே போனோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே பார்த்தீங்கன்னா கிரியேட் அ கனெக்ஷன் கேட்குது. ஸோ இதுக்கு ஓகே கொடுத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பாப்பப் வருது. இப்போ இந்த பாப்பப் வந்து எனக்கு முதல்ல செல்ஃபோனில் வந்துச்சு, பட் அதுக்கப்புறம் வரவே மாட்டேங்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் மொபைல்லே டெஸ்க்டாப் மோடில் இந்த பாப்பப் வரணும். அப்படி வரலனா லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பேசிக்லி என்ன சொல்கிறேன்னா வந்துட்டு make.comக்கு வந்து நம்ம ஃபேஸ்புக்லேருந்து அப்ரூவல் கொடுக்குறோம். ஏன்னா யார் ஒன்றா உங்களோட பேஜை போட்டுட்டு வந்துடலாம் இல்லையா, அதனால் வந்துட்டு make.com ஃபேஸ்புக் பேஜுக்கு ஆக்சஸ் கொடுக்குறதுக்கு தான். இந்த ஸ்டெப்பு முடிச்சிட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த பேஜஸ் ஷோ ஆகும். இப்போ பேஜில் போய் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா வாத்தியார் அது ஷோ ஆகுது. லாங் போஸ்ட் போடுறதுக்கு இப்போது ப்ளஸ்ஸை அழுத்தி இன்ஸ்டாகிராம் ஃபார் பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கீழே போனீங்கன்னா கிரியேட் அ கேரசல் போஸ்ட், அதில் தான் வந்து இப்போ நம்ம லாங் போஸ்ட் போட முடியும். இப்போ ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நம்ம போன ஸ்டெப்பில் பண்ண ஃபேஸ்புக் கனெக்ஷன் வந்து மேலே கனெக்ஷனில் காமிக்கணும். பேஜில் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்காக இருக்கிற பேஜ் காமிக்கணும். இப்போ நான் வந்து பிராப்டி அஃபிஷியல் அந்த பேஜ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே ஆட் ஐட்டம் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 2 விஷயம் ஆட் பண்ணோம். ஒன்று மீடியா டைப் இமேஜ் அது போட்டுக்கோங்க. ரெண்டாவது அந்த யூஆர்எல் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம IMGUR அதில் நம்ம செலக்ட் பண்ண டைரக்ட் யூஆர்எல் இருக்கு இல்லையா, அதை இங்கே பேஸ்ட் பண்ணோம். அதே மாதிரி கீழே போயிட்டு இன்னொரு வாட்டி ஆட் ஐட்டம், இது வந்து 2வது ஃபோட்டோ போடுறதுக்கு மீடியா டைப் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ யூஆர்எல்லில் வந்துட்டு நம்ம IMGURல டைரக்ட் லிங்க் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் தான் பண்ண ஞாபகப்படுத்தி பாருங்கள். அதை காப்பி பண்ணி போட்டுடுறோம். ஸோ கேரசல்னால் அட்லீஸ்ட் 2 போஸ்ட் இருக்கணும். உங்களுக்கு 3 போஸ்ட் 4 போஸ்ட் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். இப்போது ஓகே அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் இந்த ப்ளே பட்டன் இருக்கு இல்லையா, அதை பண்ணோடனே நம்ம ரன் ஆகும். ஸோ என்ன பண்ணுதுன்னா make.com வந்து உங்களுக்காக ஒரு கேரசல் போஸ்ட்டை இன்ஸ்டாகிராமில் க்ரியேட் பண்ணுது. ஸோ IMGUR அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஃபோட்டோவை எடுத்து உங்களோட பேஜில் அது போஸ்ட் பண்ணுது. இப்போ இதில் எல்லாமே க்ரீன் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போயிட்டு என்னோடய ப்ரொஃபைலில் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் போஸ்ட் வந்து போஸ்ட் ஆகிருக்கு, 2 ஃபோட்டோஸ் வந்து ஆட் ஆகிருக்கு.